ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்ட்டான மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல நீங்க ஏர்ன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ண தேவையில்ல. அதே சமயம் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ண வேண்டிய அந்த அவசியமும் சொல்லப்போனா இல்ல. உங்களோட மொபைல யூஸ் பண்ணியே வந்து ரொம்ப ஈஸியா மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது என்ன மெத்தட் அப்டின்னா, மைனிங் மூலமா பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்ற ஒரு மெத்தட் தான். இந்த அப்ளிகேஷன் வந்து இப்ப தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ நீங்க இப்ப இருந்தே இந்த அப்ளிகேஷன்ல வந்து மைனிங் மூலமா ஏர்ன் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவே அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் டெய்லியும் வந்து ஒரு 2 டூ 5 மினிட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன்ல ஓப்பன் பண்ணி நான் சொல்ற வொர்க்க பண்ணாலே போதும். உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடைக்கும். ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து மைனிங் மூலமா வந்து ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்ப தான் வந்து மைனிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு ஆசைப்படுறீங்க அப்டின்னா, உங்களுக்கு இத பத்தி ஃபுல்லா நான் இந்த எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நெட்வொர்க்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீப்பன் நெட்வொர்க். ஸோ இத லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ இது மூலமா தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மைன் பண்ணி மணி ஏர்ன் பண்ண போறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். அந்த லிங்க்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்லயே பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களோட மிஷன் என்னன்னு குடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யார் யூஸ் பண்ணலாம், எங்கருந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நெறையா வந்து குடுத்திருப்பாங்க. சில நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அதெல்லாம் ரீட் பண்ணவொடனே கீழ பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ உங்ககிட்ட வந்து ஆப்பிள் ஐஃபோன் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு அப்டின்னா, இங்க வந்து கெட் இட் ஆன் கூகுள் பேன்னு சொல்லி பட்டன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Play Store அக்கவுண்ட்க்குள்ள வந்து போயிரும். ஸோ உங்களால பார்த்தீங்கன்னா, Play Storeல இருந்தே இந்த அப்ளிகேஷன வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, 1,00,000க்கும் மேற்பட்ட யூசர் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன வந்து டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன வந்து இந்த இன்ஸ்டால்ன்ற பட்டன கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த அப்ளிகேஷன நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன வந்து இன்ஸ்டால் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களோட மெயில் அட்ரஸ் அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் வந்து 2 டைம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இன்விடேஷன் கோடு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்திருப்பேன். அது மட்டும் இல்லாம அந்த லிங்க்க கிளிக் பண்ணவொடனே அந்த பேஜோட எண்ட்லயே பார்த்தீங்கன்னா, இன்விடேஷன் கோட் வந்து இருக்கும். ஸோ மறக்காம அந்த இன்விடேஷன் கோட வந்து இதுல என்டர் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. ஸோ அப்படி சைன் அப் பண்ணா தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறையா வந்து பூஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ உங்களால வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து மைன் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம வந்து இன்விடேஷன் கோட வந்து என்டர் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபேக் அக்கவுண்ட் வந்து யாரும் வந்து கிரியேட் பண்ண வேணாம். ஸோ ஃபேக் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட அக்கவுண்ட்ட வந்து அவங்க குளோஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி அது மூலமா வந்து மணி ஏர்ன் பண்ணுங்க. ஸோ உங்களால வந்து ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி வந்து ரொம்பவே வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்ப இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு சைன் அப் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட மெயில்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்து இருக்கும். ஸோ இத பார்த்தீங்கன்னா, வெரிஃபை இமெயில்னு சொல்லி பட்டன் இருக்கும். அப்படி இல்லன்னா கீழ வந்து லிங்க் குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்க வந்து கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ வெரிஃபை பண்ணா மட்டும் தான் இந்த அப்ளிகேஷன் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இத மறக்காம பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ வந்து வெரிஃபை பண்ணல அப்டின்னா, நீங்க அடுத்து லாகின் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு மெயில் வரல அப்டின்னா, நீங்க லாகின் பண்ற மாரி ட்ரை பண்ணிட்டு, இங்க வந்து ரீசெண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கான வெரிஃபிகேஷன் மெயில் வந்து அகைன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த வெரிஃபிகேஷன் லிங்க்க கிளிக் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, வெரிஃபைன்னு வந்துச்சு அப்டின்னா, நீங்க அடுத்து நீங்க லாகின் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வெரிஃபை வரல அப்டின்னா, நீங்க வந்து அகைன் வந்து அந்த இமெயில் அட்ரஸ் குடுத்து, வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து ரீசெண்ட் பண்ண வைங்க. ஸோ அப்படி வந்து அகைன் வர லிங்க்க கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் போய் லாகின் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இமெயில் அட்ரஸ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில உங்களோட ஃபுல் நேம வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஆதார் கார்டு இல்லன்னா உங்களோட அந்த கவர்ன்மென்ட் ஐடில வந்து என்ன நேம் இருக்கோ, அத வந்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம வந்து என்டர் பண்ணி கன்டின்யூ குடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சைன் அப் பண்ணியாச்சு. நீங்க சைன் அப் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைன் அப் போனஸா வந்து 3 டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ரெஃபரல் கோட வந்து யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அந்த 3 டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க மைனிங் பண்றப்ப அந்த மைனிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ அதனால ரெஃபரல் கோட வந்து மறக்காம வந்து யூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன்க்குள்ள நீங்க வந்து லாகின் பண்ணி வந்தீங்க அப்டின்னா, இங்க ஸ்டார்ட்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இத கிளிக் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஷோ ஆகும். ஒன்ஸ் அந்த அட்வர்டைஸ்மென்ட் ப்ளே ஆனவொடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போனஸ் காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 9.4 டோக்கன்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் வந்து ரேண்டமா வந்து டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவ வந்து வாட்ச் பண்ணி நீங்க அடிஷனல் டோக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த ஸ்டார்ட் பட்டன கிளிக் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பெர் ஹாருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 0.969 டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ டெய்லி ஒன்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்டார்ட் பட்டன வந்து கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ 24 ஹார்ஸ்க்கு ஒன் டைம் வந்து நீங்க அந்த ஸ்டார்ட் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம, உங்களால டெய்லியும் வந்து ஒரு வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மென்ட்ட வாட்ச் பண்ணீங்க அப்டின்னா, இப்ப எனக்கு வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் வந்து டெய்லி வந்து போனஸ் காயின்ஸ் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த போனஸ் டோக்கன்ஸையும் வந்து மறக்காம கிளைம் பண்ணிக்கோங்க.
இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட பேலன்ஸ்ல வந்து 12 டோக்கன்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தான். ஸோ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இவ்வளோ டோக்கன் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தீங்கன்னா, பெர் ஹாருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 டோக்கன் வந்து குடுக்குறாங்க. அப்பன்னா 24 ஹார்ஸ்க்கு வந்து நம்மளால பெர் டேக்கு 24 டோக்கன்ஸ் வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். பெர் டோக்கனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லி இந்த வீடியோல சொல்றேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க. ஸோ இப்படி தான் இந்த அப்ளிகேஷன நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இங்க டெய்லியும் ஒன்ஸ் வந்து அந்த ஸ்டார்ட் பட்டன கிளிக் பண்ணி ஒரு வீடியோ வந்து வாட்ச் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த டோக்கன்ஸ் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். இப்ப இங்க டாப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல வந்து மைன் பென்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டோக்கன்ஸ் குடுக்குற அந்த மெத்தட் வந்து எப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெர் ஹாருக்கு வந்து 0.775 டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். பட் நீங்க வந்து ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு டாப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் 0.96875 டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும் பெர் ஹாருக்கு. ஸோ இங்க ரெஃபரல் கோட யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இந்த பூஸ்டர் டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மறக்காம ரெஃபரல் கோட யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரெஃபரல் ரிவார்டும் குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ரெஃபரல் தேவையில்ல. ரெஃபரல் இல்லாமலே பார்த்தீங்கன்னா, உங்களால டோக்கன்ஸ் வந்து ஈஸியா ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்றதுக்கு இப்படி தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான ஒர்க் தான். நீங்க ஸ்டார்ட் பட்டன கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 24 ஹார்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பட்டன கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டெய்லியும் வந்து மைன் ஆயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க டாப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஜி ஐகான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த எமோஜி ஐகான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எனேபிளா இருக்கும். அந்த எனேபிளா இருந்துச்சு அப்டின்னா, உங்களால வந்து வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணி டோக்கன்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி மீனிங். ஸோ அந்த எமோஜி வந்து எனேபிளா இருந்துச்சு அப்டின்னா, அந்த எமோஜிய வந்து கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க. அப்படி வாட்ச் பண்ணீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இப்ப எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு அடிஷனலா வந்து டோக்கன்ஸ் வந்து ஆட் ஆகும். இந்த நெட்வொர்க்க பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்டின்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ்ன்னு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இவங்களோட ட்விட்டர் பேஜுக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போகும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த காயினோட அடிஷனல் டீட்டெயில்ஸ்லாம் இங்க குடுத்திருப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,50,000 ஃபாலோவர்ஸ் வந்து இந்த நெட்வொர்க்ல வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா கிவ் அவே வந்து பண்ணுவாங்க டோக்கன்ஸ. ஸோ மறக்காம இவங்களோட ட்விட்டர் சேனல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ட்விட்டர் அக்கவுண்ட்ட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்க அப்டின்னா, அவங்க நடத்துற அந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களால அடிஷனலா அந்த டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பெனியோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்க ஃபியூச்சர்ல வந்து என்னென்ன மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க சொல்லி இப்ப பார்க்கலாம். அவங்களோட வெப்சைட்டுக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரோட் மேப் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில தான் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபியூச்சர்ல வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபேஸ் 1ல வந்து இருக்காங்க. அதாவது வந்து ஆப் பில்ட் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டிலாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைனிங் பண்றது மட்டும் தான். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேஸ் 1ல வந்து இருக்காங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன வந்து பில்ட் பண்ணி மைன் பண்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபேஸ் 2ல வந்து டோக்கன வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ் 2ல வந்து அவங்க கேஒய்சி வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ கேஒய்சி பண்ணா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களால டோக்கன வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த கேஒய்சி ஆப்ஷன் வந்து கண்டிப்பா அவங்க வந்து கொண்டு வருவாங்க. நீங்க வந்து டெய்லியும் கன்டினியூஸா வந்து மைனிங் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அந்த கேஒய்சி ஆப்ஷனே சொல்லப்போனா வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய நெட்வொர்க் வந்து வந்திருக்கு. ஸோ லைக் பை நெட்வொர்க் மாரிலாம் நெறையா வந்து வந்திருக்கு. அதில வந்து நெறைய பேர் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கேஒய்சி ஆப்ஷன் வந்து வரல. ஸோ அதுக்கு ரீசன் வந்து என்னவா இருக்கும் அப்டின்னா, நீங்க வந்து கன்டினியூஸா வந்து யூஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த கேஒய்சி ஆப்ஷன், அது மட்டும் இல்லாம அடிஷனலா அந்த வித்ட்ரால் பண்ற ஆப்ஷன்லாம் வந்து கரெக்ட்டா வரும். நீங்க வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணல அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து லீஸ்ட்டா யூஸ் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 90%க்கு மேலயாவது இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. மைனிங் பண்ணுங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம எல்லா ஆப்ஷனும் வந்து கரெக்ட்டா வந்துட்டுருக்கும். ஸோ ஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேஒய்சி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி டோக்கன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ் 3ல பார்த்தீங்கன்னா, அவங்க இது லான்ச்சிங் ஃபேஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎன்பிய பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுற ஒரு நெட்வொர்க் தான். ஸோ இந்த நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா, அந்த டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிஎன்பி மூலமா நடக்கும். ஸோ பினான்ஸ் காயின் மூலமா தான் நமக்கு வந்து குடுக்க போறாங்க. ஸோ எத்தீரியம் இருந்தா பார்த்தீங்கன்னா, நம்ம அடிஷனலா வந்து நெறையா ஃபீஸ் ஐ மீன் டிரான்சாக்ஷன் ஃபீஸ்லாம் பே பண்ற மாரி இருக்கும். ஸோ பிஎன்பின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாரி தான் இந்த இடத்துல. ஸோ இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ ஃபேஸ் 3ல தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லான்ச்சிங் அதெல்லாம் வந்து வச்சுக்குவாங்க. ஸோ ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா, அவங்க 2026 தான் வந்து குடுக்குறாங்க. ஸோ 2 வருஷம் பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து இத யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெறையா நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ் இல்லன்னா 1 1/2 இயர்ஸ் வந்து சொல்றாங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டார்கெட்ட வந்து அச்சீவ் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப்லாம் வந்து குடுத்துருவாங்க. லைக் ஒரு வித்ட்ரால் பண்ற ப்ராசஸ்லாம் வந்து ஒரு 5 மந்த்ஸ், 6 மந்த்ஸ்லயே வந்து நெறையா குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணிட்டே இருங்க. கன்டினியூஸா நீங்க யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து கன்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ற ஆப்ஷன் கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம ஷாப்பிங் பண்ணி ஏர்ன் பண்ற ஆப்ஷன் கொண்டு வர போறாங்க. ஸோ நீங்க இந்த அப்ளிகேஷன் வந்து கன்டினியூஸா வந்து யூஸ் பண்ணிட்டே இருங்க. நான் ஃபர்தரா வந்து அப்டேட் வந்துச்சு அப்டின்னா, நான் கண்டிப்பா நம்ம டெலகிராம் சேனல்லயோ இல்ல ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இங்க மறக்காம இந்த அப்ளிகேஷன கன்டினியூஸா வந்து யூஸ் பண்ணிட்டே இருங்க. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ல டாப்ல வந்து
ஈவென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இதிலேயும் வந்து அவங்க நெறையா கிவ் அவே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு அடிஷனலா வந்து அந்த சிபென்னோட டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டோக்கனோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது மூலமா உங்களால வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம். இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, $0.1லேருந்து 0.3 ஆர் $0.4 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து $0.1 வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, பெர் ஹாருக்கு வந்து 0.9 டோக்கன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து நமக்கு கிடைக்கிற டோக்கன்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா, 21 டோக்கன்ஸ். ஸோ 21.6 வந்து கிடைக்கும். ஸோ நம்ம 21 சொல்லப்போனா வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம, அவங்க குடுத்துருக்க அந்த வீடியோஸ வாட்ச் பண்ணி நமக்கு கிடைக்கிற அடிஷனல் போனஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து 9 டோக்கன் வந்து வந்துச்சு. ஸோ நம்ம ஆவரேஜா வந்து ஒரு 5 டோக்கன் வச்சுக்கலாம். ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 26 டோக்கன் வந்து கிடைக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பெக்டட் பிரைஸ் வந்து $0.1 வச்சா கூட நமக்கு வந்து பெர் டேக்கு $2.6 வந்து கிடைக்கும். $1 நம்ம இந்தியன் ரூபிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்புட்ன்னா, நமக்கு ₹80 கிடைக்கும்னு சொல்லி வச்சா கூட, நம்மளால பெர் டேக்கு வந்து ₹200 வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுவே 1 மந்த் கால்குலேட் பண்ணோம் அப்புட்ன்னா, நம்மளால வந்து ₹6,240 ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சொல்றது பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் அமௌண்ட் சொல்லிருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் வந்து கம்மி பண்ணி தான் வந்து அமௌண்ட் சொல்றேன். இதுவே இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, $0.2 இருந்துச்சு அப்புட்ன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12,000 வரைக்கும் ஒரு மாசத்துக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ஒரு 2 to 5 மினிட்ஸ் ஒர்க்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாரி மைனிங் அப்ளிகேஷனோ இல்ல வெப்சைட்லயே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஏர்ன் பண்றதுக்கு வந்து ஒர்க் எதுவுமே பண்ண தேவையில்ல. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கா தான் இருக்கும். ஸோ ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கும். பட் என்ன அப்புட்ன்னா, நீங்க வந்து இதில வந்து வெயிட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதில வந்து டைம் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கும். பட் அந்த டயத்துக்குக்கான அந்த கரெக்ட்டான அந்த ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்க வந்து பொறுமையா இருந்தீங்க அப்புட்ன்னா, உங்களால வந்து இந்த அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அடிஷனலா இத பத்தின நெறைய அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம சேனல் இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய சேனல்லயும் வந்து இத பத்தின வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனல்லயும் சரி, நம்மளோட டெலகிராம் சேனல்லயும் சரி, இதுக்கான அப்டேட் வந்து நான் போட்டே இருப்பேன். ஸோ இதில நீங்க மறக்காம வந்து கன்டினியூஸா ஏர்ன் பண்ணிட்டே இருங்க. அப்படிதான் உங்களால பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கால்குலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் தான். ஸோ அவங்க சொல்ற அந்த எக்ஸ்பெக்டட் பிரைஸ வச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, நான் போட்டது எல்லாமே வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ மினிமமாவே வந்து இவ்வளோ கிடைக்குது அப்புட்ன்னா, அவங்க வந்து பிரைஸ சப்போஸ் இன்கிரீஸ் பண்ணா கூட, நமக்கு வந்து ரொம்பவே அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து பை நெட்வொர்க் மூலமா ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ மைனிங் மூலமா வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ மறக்காம இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க ரெஃபரல் கோட வந்து என்டர் பண்ணி சைன் அப் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அந்த சைன் அப் போனஸும் சரி, இல்லன்னா அடிஷனலா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பூஸ்டிங் பாயிண்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ மறக்காம வந்து ரெஃபரல் கோட யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன வந்து எல்லாருமே வந்து கன்டினியூஸா வந்து யூஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 85லேருந்து 90% மேலேயாவது இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணா தான் அப்பதான் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்க முடியும்.